வால்முனி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாராயணன் பேசுகிறேம்மா. அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கவன ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்கள் குடும்பத்தில் 4 பேர், 2 பொண்ணு. உங்களுக்கு நான் கணவன் வந்து பல வருஷமாச்சு பிரிஞ்சு ஒரே வீட்டு தனியாக இருக்கீங்க. அம்மா, நீ சொல்லாமல் நான் சொல்கிறேன் ஜோசியம்மா. அதாவது ஒரே குடும்பம், தனியாக இருக்கீங்க. உனக்கும் அவருக்கும் ஒத்து வரல. உங்கள் பேச்சு அவர் கேட்கல. அவர் பழக்க வழக்கம் சரியில்லை. அதால மன நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. நல்லா உறக்க சொல்லுமா. உங்க பேச்சை கேட்கல. பசங்க இது கூட பந்தம் வாங்கல, சொந்த பந்தம் கூட வெறுக்கிறாரு. உங்க சொந்தம் எல்லாம் வெறுக்கிறாரு. இப்ப அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. சம்பளமும் சரியா கொடுக்க மாட்டாரு. கடன் கொடுக்க முடியல, வட்டிக்கு 9 மட்டும் இல்ல. ஒரு நிறைய, அதாவது உலகத்திலேயே வந்து போனா இன்னைக்கு வந்து பெண்களை வந்து போனா எந்த விதத்துல பயன்படுத்தியும் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு 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 அதிகாரிகிட்ட போனா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பப்ளிக் துறை போனா அந்த பப்ளிக் துறையில எப்படிலாம் அந்த அவங்க காரியம் ஆகுனா தப்பான எண்ணத்தோட அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு சில ஒத்து வரும், ஒரு சில ஒத்து வர மாட்டாங்க. இது வந்து ரொம்ப அதிகரிச்சு இப்போதான் குறைஞ்சி போச்சு. இந்த போக்சோ வந்தோடனே இது வந்து 180% குறைஞ்சி போச்சு. இன்னும் 20% இருக்கு. புரியுதாம்மா? இப்ப வந்து போனா உங்களை வந்து அது மாதிரி ஒருத்தர், ஒரு அதிகாரி, ஒரு சூப்பர்வைசர் மாதிரி உங்களை பயன்படுத்தினாரு. ஒரு மனைவி மாதிரி விட்டு வாழ்ந்துட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீ தான் என் பொட்டாட்டி, உன் பிள்ளைங்க தான் என் பொண்ணுங்க. சொல்லமா? நான் பாத்துக்கிறேன். அதாவது நான் உன்னை கடைசி வரையில கைவிட மாட்டேன் சொன்னாரா இல்லையாம்மா? 5 வருஷம் அவர்கிட்ட கணவன் மணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. வீட்டுக்காரர்கிட்ட வாழாம அடுத்தவங்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ வந்து போனா அவர் உங்க பேச்சை கேட்க நல்லா பழகணும். இன்னொரு பொண்ணு வந்துச்சு, ஒரு அறியாத பொண்ணு வந்துச்சு. அந்த அறியாத பொண்ணு இப்ப நட்பு வச்சுக்கிறாரு. உன்னை விட்டு கொஞ்சமா விலகிறாரு. அவரை மனசை பறி கொடுத்துட்டு இப்ப நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அதால நைட்டு தூக்கம் வரல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. உனக்கு அதை செய்யற இதை செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப பேச விட்டாரு. பொண்ணு கல்யாணம் பண்ண வயசாகி போச்சு. இப்போ விலகி நிக்கிறார். கல்யாணம் பண்ண மாட்டாரு முடிவில் இருக்காரா? நீ ஓன அழற, இப்போ அழுதுட்டு இருக்க. அந்த உன்னால அழைய தாங்க முடியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாருங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கி தரேன். தைரியமா இருங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.